ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் மிளகு வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? சிக்கனில் மசாலா போட்டு ஊற வச்சுக்கலாம். 1/2 கிலோ சிக்கனு, கொஞ்சமாக தயிர், உப்பு கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். சிக்கன் வறுவலுக்கு இப்போ மசாலா அரைக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கசகசா 1 ஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 2, தனியா 2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1. எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துக்கலாம். வறுத்து ஆற வச்சுக்கலாம். சிக்கன் வறுவல் செய்ய எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு, பிரிஞ்சி இலை போட்டு, சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இந்த மாதிரி தான் பவுட்ரு அரைக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒன்றரை தக்காளி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பவுட்ரு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம். இப்போ 1/2 கிலோ சிக்கன் மசாலா போட்டு வச்சு அதை எடுத்து போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தா கொஞ்சம் சிக்கன் தண்ணி விட்டு இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கன் ஊற வச்சுருந்தப்போ கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்து கிண்டி விட்டுடலாம். எல்லாம் அடியில் அடி பிடிச்சிடும். சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிக்கலாம். இன்றைக்கி லன்ச் பிளேட் பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், மிளகு ரசம், சிக்கன் மிளகு வறுவல், தயிர் பச்சடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.